ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் womensart. என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். என்னோடய சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாம் இன்றைக்கி பேபி பிரீத் ஃப்ளவர் வந்து யூஸ் பண்ணி ரொம்பவே சிம்பிளான ஜடவேணி வந்து எப்படி நம்ம வந்து வீட்டிலே கட்டலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பேபி பிரீத் ஃப்ளவர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பேபி பிரீத் ஃப்ளவர் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட வந்து கட்டுறதுக்கு நான் வந்து பேப்பர் ஃப்ளவர் வந்து எடுத்திருக்கேன். பிங்க் கலர் பேப்பர் ஃப்ளவர் வந்து எடுத்திருக்கேன். இதையும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பூ வந்து கட்டுறதுக்கு நம்ம வந்து நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய இந்த திக் ஒயர் வந்து எடுத்துக்கோங்க. கோல்டன் கலர் திக் ஒயர் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ரீன் கலர் ஃப்ளோரல் டேப் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பூ வந்து கட்டுறதுக்கு இந்த மாதிரி நார்மலாக பூ கட்டுற த்ரெட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சிசர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ திங்ஸும் நமக்கு வந்து தேவைப்படும். இது நம்ம வந்து எப்படி பூ வந்து கட்டலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு அந்த கம்பி வந்து எடுத்துக்கோங்க. அந்த அயான் ஒயர் வந்து எடுத்துக்கோங்க. அதை எடுத்து இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. டபுளாக எடுத்துட்டு மேல் பக்கம் வந்து கொஞ்சம் ஹோல் வர்ற மாதிரி அந்த ஒயரை விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்றா இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. அப்போ நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் திக்கான கம்பியாக நமக்கு வந்து கிடைக்கும். திக்கான ஒயராக கிடைக்கும். ரெண்டு பக்கமுமே நமக்கு வந்து ஹோல்ஸ் வேணும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து ரோப் வந்து கட்டுறதுக்காக. அதனால ஒரு பக்கம் இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்குது, இன்னொரு பக்கம் நமக்கு வந்து வேணும். அப்போ நீங்கள் வந்து அந்த கம்பியை வந்து இந்த மாதிரி லைட்டாக வளைச்சிக்கோங்க. இந்த ஒயரை இந்த மாதிரி வளைச்சி இந்த பக்கமும் ஹோல் வர மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு ரெண்டு பக்கமுமே ஹோல் இருக்குது. இனி நம்ம வந்து இதுக்கு மேலே தான் ஃப்ளோரல் டேப் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு வந்து கோல்டன் கலர்லேயே இருக்குது. இதுக்கு மேலே நம்ம இந்த மாதிரி க்ரீன் கலர் ஃப்ளோரல் டேப் வந்து யூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து க்ரீன் கலர் ஆயிரும். க்ரீன் கலரில் நமக்கு வந்து வேணியோட பேஸ் வந்து இருக்க மாதிரி இருக்கும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி க்ரீன் கலர் ஃப்ளோரல் டேப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அந்த ஒயருக்கு மேலே நம்ம வந்து சுற்றிக்கலாம். சுற்றியாச்சு. எண்டில் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக சுற்றி விட்டுக்கோங்க. சுற்றியாச்சு. இப்போ நம்ம வந்து ரொம்பவே சூப்பராக ஃப்ளோரல் டேப்பை வந்து அந்த கம்பிக்கு மேலே நம்ம வந்து சுற்றிட்டோம். இனி நம்ம வந்து பூ கட்ட வேண்டியது தான். இனி நம்ம வந்து பூ கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கூடிய த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு எண்டில் நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்துட்டு நல்லா சுற்றிட்டு நாட் போட்டுக்கலாம். நம்ம வந்து பூ வந்து கட்டுறதுக்கு நாட் போடுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி நாட் போட்டு நல்லா டைட்டாக எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சு. இனி நம்ம வந்து பூ வச்சு கட்ட ஆரம்பிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த பேபி பிரீத் ஃப்ளவர் வந்து எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து த்ரெட் வந்து எண்டில் கட்டியாச்சு. நம்ம வந்து பேபி பிரீத் ஃப்ளவரை எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து கட்ட ஆரம்பிச்சிடலாம். இவ்வளோதான். ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான். இப்போ நான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்க மாதிரி பேபி பிரீத் ஃப்ளவர் வந்து எடுத்திருக்கேன். எடுத்துட்டு கரெக்டாக அந்த ஒயருக்கு மேலே வச்சுட்டு அந்த எண்டில் வச்சுட்டு 2 சுற்று சுற்றினாலே போதும். இந்த மாதிரி 2 சுற்று சுற்றினா போதும். அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. இந்த பிங்க் கலர் ஃப்ளவர் வந்து கரெக்டாக சென்டரில் வர மாதிரி வச்சுக்கோங்க. சென்டரில் வர மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி 2 சுற்று சுற்றிக்கோங்க. பூ வந்து ஃபஸ்ட்டு வைக்கிற பூ வந்து நமக்கு வந்து சென்டரில் வர மாதிரி வச்சாச்சு. இனி நம்ம வந்து அடுத்து பேபி பிரீத் ஃப்ளவர் வந்து எடுத்துக்கலாம். கரெக்டாக அடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வச்சோம்ல, அதுக்கு அடுத்து கொஞ்சம் பூ எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி 2-3 சுற்று வந்து சுற்றிக்கோங்க. சுற்றியாச்சு. இனி நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு சைடில் வர மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து சென்டரில் வர மாதிரி வச்சுருந்தோம். இப்போ நம்ம வந்து சைடில் வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு பூ எடுத்து இந்த பக்கம் வர மாதிரி 2 சைட்லேயும் ஒவ்வொரு பூ வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. த்ரெட் வச்சு சுற்றியாச்சு. இதே மாதிரி தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே பூ வந்து கட்ட போகிறோம். அதுக்கப்புறம் பேபி பிரீத் ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி 2 சுற்று சுற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் சென்டரில் பூ வர மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வச்சுக்கோங்க. வச்சுட்டு 2 சுற்று சுற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் பேபி பிரீத் ஃப்ளவர் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு 2 சுற்று சுற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் எடுத்து 2 சைட்லேயும் வர மாதிரி இந்த மாதிரி ஒரு பக்கம் வர மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் வர மாதிரி வச்சுட்டு 2 சுற்று சுற்றிக்கோங்க. சுற்றியாச்சு. இதே மாதிரி தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே கட்ட போகிறோம். அடுத்து நம்ம வந்து பேபி பிரீத் ஃப்ளவர் வச்சுக்கோங்க.
வச்சுட்டு 2 சுற்று சுற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து பிங்க் கலர் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வந்து எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் வந்து உங்களுக்கு saree கலருக்கு மேட்சிங்காக வர மாதிரிப்பட்ட கலரில் இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வந்து நிறைய கலரில் கிடைக்குது. அந்த கலரில் கூட நீங்கள் வந்து வாங்கி saree கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கட்டிக்கலாம். பேபி பிரீத் ஃப்ளவர் வந்து ஒயிட் கலரில் தான் இருக்கும். இதில் வந்து நம்ம வந்து கலர் ஸ்ப்ரே வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணி கலராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது நான் வந்து இனி வரக்கூடிய வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வாங்கி இந்த பேபி பிரீத் ஃப்ளவருக்கு மேலே நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அந்த கலரில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இதே ஒயிட் கலர் ஃப்ளவரை வச்சுட்டு இந்த ஆர்டிஃபிஷியல் ரோசஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் நீங்கள் வந்து உங்கள் saree கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கடையில் வாங்கி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கொஞ்சம் தூரத்துக்கு கட்டிட்டேன். இதே மாதிரியே ஃபுல்லாகவே நான் வந்து உங்களுக்கு வந்து கட்டிட்டு காமிக்கிறேன். ஃபுல்லாகவே கட்டிட்டேன் பாருங்கள். அதே சேம் ப்ரொசீஜர் அதே மாதிரி தான் நான் வந்து ஃபுல்லாகவே கட்டிகிட்டே வந்திருக்கேன். இப்போ நம்ம வந்து எண்டுக்கு வந்துட்டோம். எண்டில் வந்து பேபி பிரீத் ஃப்ளவர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு த்ரெட் வச்சு சுற்றிக்கலாம். சுற்றிட்டு நம்ம வந்து நாட் போட்டுடலாம். இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு எண்டில் வந்து நாட் போட்டுருங்க. நம்ம நார்மலாக பூ கட்டுறதுக்கு நாட் போடுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இனி நம்ம வந்து த்ரெட்டை வந்து கட் பண்ணிடலாம். எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. நம்ம பூ கட்டுறதுக்கு யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அந்த பூவில் வந்து காம்பு வந்து கொஞ்சம் நீண்டுட்டு இருக்கும் இந்த மாதிரி, அதை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் அந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரோட கம்பி வந்து கட் பண்ண வேண்டாம், அதை வந்து எண்டில் வந்து சுற்றி விட்டுருங்க. இவ்வளோதான். ரொம்பவே சூப்பரான ஒரு ஜடை வேணி வந்து நம்ம வந்து வீட்டிலேயே கட்டியாச்சு. பேபி பிரீத் ஃப்ளவர் வந்து யூஸ் பண்ணி ரொம்பவே அழகாக கட்டிட்டோம். 2 ஓரத்துலையும் பாருங்கள், நம்ம வந்து சைடில் வைக்கும்போது 2 ஓரத்துலையுமே நமக்கு வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வந்து அழகாக இருக்கும். அதே மாதிரி சென்டர்லேயும் நமக்கு வந்து அந்த பூ வந்து கிடைக்கும். இந்த மாதிரி ரொம்பவே அழகான ஒரு ஜடவேணி வந்து கிடைக்கும். நம்ம வந்து 2 எண்டுலேயுமே ரோப் வச்சு கட்டிக்கலாம். நான் வந்து கோல்டன் கலர் ரோப் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரோப்பை வந்து 2 சைட்லேயுமே நம்ம வந்து ஹோல்ஸ் வந்து போட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த ஹோல்ஸில் நம்ம வந்து இந்த மாதிரி த்ரெட்டை வந்து நம்ம வந்து கட்டிடலாம். 2 எண்ட்லேயுமே இந்த மாதிரி கட்டிக்கலாம். அப்போ நமக்கு வந்து ஹேரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக இப்போ நம்ம வந்து இந்த எண்ட்லேயும் அதே மாதிரி ரோப் வச்சு நம்ம வந்து கட்டிடலாம். கட்டியாச்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பரான ஒரு ஜடை வேணி வந்து நம்ம வீட்டிலே கட்டியாச்சு. ரொம்பவே ஈஸி, பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகான, அதாவது ஸ்டைலிஷான ஒரு ஜடை வேணி வந்து நம்ம வந்து வீட்டிலே கட்டிக்கலாம். ரொம்பவே ஈஸி தான். உங்களுக்கு பிடிச்ச கலரில் ஆர்டிஃபிஷியல் ரோஸ் வாங்கி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து கட்டிக்கோங்க. இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.